நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த வார ராசி பலன்களில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மே மாதம் 25ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 31ஆம் தேதி வரை வைகாசி மாதத்தில் இந்த நாட்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வைகாசி 17 தேதி வரையில் வரும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கான பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ராசிப்படி என்ன மாற்றங்கள், என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போல் உங்கள் நற்காலத்திற்கு வழிகாட்டும் வார ராசி பலன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வாரத்தில் நமக்கு என்ன நடக்கும், அடுத்த வாரத்தில் நமக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அதற்கு தகுந்த மாதிரி சமயோஜிதமாக நம்மளுடைய செயல்பாடுகளை நம்ம கொண்டு போகலாம். ஸோ அதற்கு தான் சுய ஜாதகம்ங்கிறது வேறு, பொது ராசி பலன்கள். இந்த ராசிக்கு இந்த இப்படிலாம் இருக்கும், அது சில பேருக்கு முழுமையாக அப்படியே பொருந்திடும். அதனால தான் இந்த வார ராசி பலன் அப்படிங்கிறது. இந்த வார ராசி பலன் மூலமாக நம்ம என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது, தெரிஞ்ச விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் நிம்மதி, வாழ்க்கையில் செழிப்பு பெற பரிகாரங்களை செய்ய மறக்காதீர்கள். இந்த வாரத்தில் ஒரு பரிகாரம் சொல்கிறாங்களா, நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக போய் செஞ்சுட்டு வாங்க. 12 ராசி பலன்கள் உங்களுக்கு மிகுந்த வழிகாட்டியாக இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி பார்த்திங்கன்னா மாத சிவராத்திரி, சிவபெருமானுக்கு விளக்கு போடுங்க, வில்வத்தினால் அர்ச்சனை பண்ணுங்கள். 26ஆம் தேதி அமாவாசையும் கிருத்திகையும் ஒன்றா வருது. 28ஆம் தேதி அக்னி நட்சத்திர நிவர்த்தியெல்லாம் வருது. ஸோ இந்த வார ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். விருச்சக ராசி நேயர்களே, பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பண விஷயத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது. கொடுத்த பணம் வரல, நிறைய சிக்கல்கள் அதிகமாக இருக்குது. என்ன செய்யலாம் அப்படிங்கிறது மனம் ஒரு விதமான குழப்பத்தில் இருக்குது. உடல்நிலை அதிக பாதிப்பை தருது, மூச்சு விட முடியல. பெண்கள் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வச்சுக்கோங்களேன், மூச்சு விட முடியல. ஏன்னா உடல் சோர்வு அதிகமாக இருக்குது, தூக்கம் அதிகமாக வரல. சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வயதானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். வயதானவர்களுக்கு அந்த அஷ்டம குரு அப்படின்னு சொல்லுவாங்க, 8ல் குருன்னு சொல்லுவாங்க. உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருங்க. சுப்பிரமணிய சுவாமி, முருகப்பெருமானுக்கு 6 முகம் இருக்கக்கூடிய சுவாமி தெரியும் இல்லையா, ஆறுமுக சுவாமின்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு முகமுங்கிறது வேறு, ஆறுமுக சுவாமிங்கிறது வேறு. ஆறுமுக சுவாமிக்கு போய் தீபமேற்றி வழிபாடு பண்ணுங்க. உங்களால் போக முடியலன்னு சொன்னால் மனசில் ஆறுமுக சுவாமியை மனசில் பிரார்த்தனை பண்ணி தீபத்தை வீட்டிலே ஏற்றுங்க. ஆறுமுக தீபம் இருக்குது, ஸோ தீபமேற்றி வழிபாடு பண்ணுங்கள். இந்த வழிபாடு பண்ண உங்களுக்கு நிறையா சரியான சூழ்நிலையில் வரும். காலையில் முடிஞ்ச அளவுக்கு காலையிலே விளக்கேற்றுறது நல்லது. அப்படி இல்லைன்னா மாலையிலேயாவது அந்த விளக்கேற்றுங்க. அப்படி விளக்கேற்றும் பொழுது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சுப்பிரமணிய சுவாமியோட ஸ்லோகங்களை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். அதுலேயுமே பார்த்திங்கன்னா நாளென்று செய்யும் வினைதான் என் செய்யும் நாடி வந்த அந்த ஸ்லோகம் இருக்குது. கோள் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிகம் இருக்கு இல்லையா, அந்த பதிகத்தை சொல்லி மனசில் நல்லா பிரார்த்தனை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. இப்போ நான் சொன்ன அந்த இது நாளென்று செய்யும் வினைதான் என் செய்யும் சொல்ல அந்த இது இருக்கு இல்லையா, அதை குறைஞ்சபட்சம் ஒரு 9 தடவையாவது இந்த வாரத்தில், ஒரு நாளைக்கு 9 தடவை அதை நீங்கள் சொல்ல விருச்சிக ராசிக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சில கெட்ட பலன்கள்லாம் குறையும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அதிக பொறுப்புகளால் மனசோர்வும் அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு. ஏன்னா அதிகமான சுமைகள் பெண்களுக்கு இருக்குது. அடுத்து என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு பயம் பெண்களுக்கு அதிகமாகவே வந்துடுது. பெண்களால் பார்த்திங்கன்னா குடும்பத்தை நிர்வாகம் பண்ண முடியலை. நீ பார்த்துக்க, எனக்கு தேவையே இல்லை, நீ பார்த்துக்க, நீ எதாவது பண்ணு, என்னை விட்டுறா, ஆளை விட்டுறா, நான் எங்கன்னா போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனைங்க இருக்குது. ஏன்னா வீட்டுக்கார சொல் பேச்சு கேட்டுட்டா இவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அங்கே கேட்காதனால தான் இங்கே இவங்களுக்கு 1008 பிரச்சனை. நான் என்ன இது செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வருது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையான விஷயத்தை கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல திருமணம் கூடி வரும். படிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் மாணவிகளுக்கெல்லாம் நான் ஓரளவுக்கு இந்த வாரத்தில் நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா கூடியமான வரைக்கும் பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்க நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனைகளை தவிர்க்க பாருங்கள். கூடியமான வரைக்கும் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுருங்க, பிரச்சனையை கொண்டு போகாதீங்க. பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைக்கிறது நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா உறவினர்கள் இடத்துல பக்குவமாக நடந்துக்கோங்க. போகிற போக்கில் சாபம் கொடுத்துட்டு போயிடுவாங்க, பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரியான நேரம் அந்த மாதிரி. ஏன்னா உறவினர்கள்கிட்ட கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கோங்க. அப்போ போய் பார்த்து நல்லபடியாக போயிட்டோம் அப்போ பார்த்து அதை அமுச்சு விட்ருங்க. ஏன்னா அது வரதும் ஒன்று தான், வராமல் இருக்கிறதும் ஒன்று தான். சில வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சில நம்மளை இது பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ என்ன செய்யணுங்கிறது கொஞ்சம் பார்த்து செய்யும். உடல்நிலையில் அதிகமாக கவனமாக இருங்க. சரிங்களா? சுபம்.